ஹலோ கைஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 30 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்லேருந்து எபிசோடு வேற லெவலில் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அதே மாதிரி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோட்ல பிரின்சஸ் வீணா அவங்களோட உண்மையான ஃபார்முக்கு வராங்க. அவங்க எப்போ அந்த நிகாவுக்கு அந்த கேங்குக்கு போனாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, டீப் வெனம். இதுதான் அந்த படையில இருக்க ஒரு பட்ட பேரு. அந்த இடத்துல இந்த ஃபார்மை பார்த்தோன்னே சீக்கிங்க்கு என்ன பண்ணும் தெரியல. உங்க யூவும் கத்துறான், நீ வந்து அநியாயமா என்ன ட்ரிக் பண்ணிட்டல. என்னப்பா, ஜெல்லி ஃபிஷ்ஷோட நேச்சரே அதான், அதனால நீ ரொம்ப ப்ளேம் பண்ணாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சண்டை போடும் போது அடிக்கடி நான் தான் உன்னை சேவ் பண்ணனே. அங்க யூவும் கேட்குறான், நீ சீக்லானோட மெம்பரா இருக்க, அதாவது ஒரு பிரின்சஸா. அப்படி இருக்கும் போதும் எதுக்காக நீ சீக்லானை ஏமாத்தணும்? வேற எதுக்கு நிகாக்க ஜாயின் பண்ணுனா? இது ஒரே ஒரு வழி தான் என்கிட்ட இருந்துச்சு. எல்லாமே எனக்காக பண்ண, வெறுமா எனக்காக ஒட்டுமொத்த கிளானையும் மொத்தமா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். நான் சாக்ரிஃபைஸ் பண்ணும் போது எனக்காக மத்தவங்க என்ன அவங்களோட உயிரை கொடுக்க கூடாதா? எனக்காகன்னு சொல்லும் போது சீக்கிங் அங்க பயங்கர வேகமா தாக்க போறாரு. ஆனா அவளோட ஃபார்ம் ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப அவகிட்ட மொத்த எனர்ஜி இருக்கனால வெறுமா தட்டி வர்றதுக்கே சீக்கிங்கோட நிலைமை ரொம்ப மோசமாயிது. அன்பார்ச்சுனேட்டா எல்லாமே ஆரம்பிச்சது எங்க அப்பாவால. அந்த டைம்ல எங்க அப்பா ரொம்ப பிளைண்டா எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த அத்தாரிட்டி பவர் எனக்கு கொடுக்காம வேற ஒரு அவுட் சைடர் அவங்களுக்கு போயும் குத்துருக்காங்க. இதை என்னால ஏத்துக்க முடியல. எதுக்காக போயும் ஒரு அவுட் சைடருக்கு கொடுக்கணும்? அந்த இடத்துல அச்ச தாக்குதல்ல சீக்கிங் ரொம்ப தூரமா போய் விழுவாரு. ஆனா சீக்கிங் தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி இல்ல, திரும்ப அவரோட வெப்பனை வச்சு அங்க தாக்குறாரு. அந்த அட்டாக் டைரக்டா வயிற்றுலயே படும், ரத்தமும் அப்படி பீச்சுக்கு நடிக்கும். அடிச்ச இம்பாக்ட்ல வீணா அப்படியே செவுத்துல போய் இடிக்கிறாங்க. ஆனா வீணாக்கு இப்பயும் அவங்க எதுவுமே ஆகல. ஃபாதர், நீங்க இறந்து போய் இப்போ ஒரு அண்டேடா இருக்கீங்க. அப்படி இருக்கும் போதும் எதுக்காக டைமை வேஸ்ட் பண்றீங்க? இதுக்கு மேலேயும் தண்டத்துக்கு நீ என் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். அதே மாதிரி ஹியூமன், உனக்கும் நான் ஒரே ஒரு சான்ஸை கொடுக்குறேன். இப்பயே என் கூட கோஆப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்னா ஃபாதரை சேர்ந்தே நம்ம அழிக்கலாம். அழிச்சக்கப்புறம் உன் உயிரை வேணா நான் அப்படியே விட்டுறேன். வேலையை முடிச்சக்கப்புறம் உனக்கு ஒரு ஆஃபரை நான் கொடுக்குறேன். லார்ட் நிஹாக் மூலமா உனக்கு ஒரு பொசிஷனை நான் தரேன். என்ன, இந்த ஆஃபர் நல்லா இருக்கா? அங்க வெப்பனை எடுக்கும் போது இதுக்கு முன்னாடி இன்ஜுரி ஏற்பட்டிருக்கோம்ல, தன்னால அங்க குணமாகுது. என்னது, நிஹாக்ல எனக்கு ஒரு பொசிஷனா? அதுக்கு நான் உன் கூட கோஆப்ரேட் பண்ணணுமா? நீ என்ன யோசிக்கிற? நான் ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை. அந்த நாய் அவன் என்னை கொல்லணும்னு பார்க்கும் போது நான் எதுக்காக அவனுக்கு கீழே வேலை செய்யணும்? எனக்கு எதுக்கு பொசிஷனு? என்னால் முடியாது. இந்தா இதை வச்சுக்கோ. இப்படி நம்ம ஃபிங்கர் அங்கே காட்டுறான். இதனால அவன் இன்னமும் தான் ஆக்ரோஷமாகறா. உனக்கு ஒரு நல்ல ஆஃபரை கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது? இப்போ நீயும் அதுக்கு ஒத்துக்கல. சரி, உன்கிட்டயும் கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உன்னை கொல்றதோ இல்லை ஃபாதரை கொல்றதோ உங்க ரெண்டு பேரையுமே அட் அ டைம்ல இங்கேயே மூச்ச வர்றேன். அவ இப்படி சொன்னோன்னே அவன் மேலேருந்து வித்தியாசமா ரெட் கலர்ல ஏதோ ஒரு லிக்விட் பரவ ஆரம்பிக்குது. அந்த இடம் முழுக்க பரவும் போது அந்த இடமே ரெட் கலர் லிக்விடால அப்படியே நிறையுது. ஆனா நல்ல வேலை நம்ம ஹீரோ இருக்கிற அந்த இடத்துல அந்த லிக்விடால வர முடியல. கரண்டா சீக்லானோட அத்தாரிட்டி பவர் இது ரெண்டுமே வேற ஒரு பர்சன் கிட்ட இருக்கும். அவங்க தான் நம்ம யூக்கு பின்னாடி ஸ்டாச்சுவா இருப்பாங்க. அதனால தான் அவங்கள சுத்தி ஒண்டி லிக்விட் எதுவுமே அப்பியர் ஆகல. திடீர்னு அந்த ஸ்டாச்சு கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஒளி அப்பியர் ஆகுது. இதை பாக்குற வீணா ரொம்ப ஆச்சரியமாகறா. ஸ்பிரிட் கிங்குக்கும் அதே மாதிரி தான் ஷாக்கிங்கா இருக்கு. பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ் ஒண்டி கேட்குது, அந்த கீ. அட, நீங்க இப்படி சொல்ல வேணாம். அதாவது நீங்க சொல்றது இந்த கீயை பத்தியா? இந்த கீயை வச்சுதான் அந்த ட்ரெஷரை ஓபன் பண்ண முடியும். அங்க வீணாக்கு அந்த ஸ்டாச்சு பேசுறத பார்த்தோன்னே இன்னமும் தான் கடுப்பாவுது. அவ இன்னமும் உயிரோட இருக்காளா? நான் என்ன யோசிச்சேன்னா அவ இறந்து போயிட்டா அப்படின்னு யோசிச்சேன். பதவி, டைடு ஃபோர்ஸுக்கான அந்த பவர் எல்லாமே அந்த நாய்கிட்ட போயிடுச்சு. கடுப்பான விஷயமே, இன்னமும் அவ உயிரோட இருக்கா. எனக்கு அந்த பவர் வேணும், மரியாதையை கூடு. இவ எதை பத்தி பேசுறான்னா அந்த டைடு ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு பவர் இருக்குல்ல, அதுதான். அதை வச்சு சீயை ஒட்டு மொத்தமா கட்டுப்படுத்த முடியும். அந்த மாதிரி ஒரு பங்கமான பவர் தான் அது. அங்க வெளிச்சம் க்ளோ ஆகும்போது நல்லாவே தெரியுது அதோட கீ தான் இதுன்னு. அந்த இடத்துல வீணாவும் பறந்து வருவாங்க தடுக்கலான்னு. ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க அங்க பிடிக்கிறாங்க. பார்த்தா நம்ம சீக்கிங் தான். அவரும் ஓங்கி ஒண்ணு வைக்கிறாரு. ஆனா டென்டக்கில் வச்சு பதிலுக்கு ஒண்ணு வைக்க இதனால சீக்கிங்கோட உடம்பும் அப்படியே துண்டாவுது. அந்த கிரவுண்ட் அவங்க தனியா விழும். ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவ ரீச் ஆகுறதுக்குள்ள நம்ம யூ அங்க கீயை கொடுக்குறான். அவ்வளவுதான், அந்த பவரும் கொஞ்சமா அங்க வெளியில வருது. வீணாக்கு இதனால இன்னும் தான் கடுப்பாகுது. ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்னு இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. சீன் அப்படியே ஒரு 200 வருஷத்துக்கு பின்னாடி போகுது.
வீணா தான் இந்த இடத்தோட பிரின்சஸா இருந்திருப்பா. சீ கிங்கா அவரு தான் அந்த டைம்ல இருந்தாரு. வீணாவும் கேக்குறான், அப்பா எதுக்காக அந்த டைடு ஃபோர்ஸ், அந்த பவர், அந்த அத்தாரிட்டி எல்லாத்தையுமே அவளுக்கு தரணும்? உங்க சொந்த டாட்டர்னா எனக்கு அந்த பவரை தராம யாரோ ஒரு ஸ்டேஞ்சர் அவங்களுக்கு எதுக்காக அந்த பவரை தரணும்? நான் ஒன்றும் மற்றவங்களுக்கு பவரெல்லாம் அங்கே தரல. நீ என்னோட டாட்டரா இருக்கலாம், இருந்தாலும் உன்னால அந்த டெய்டு ஃபோர்ஸ் அந்த பவரை இன்னெரிட் பண்ண முடியல. அதனால தான் தன்னால அந்த பவரை அந்த பொண்ணுக்கு போச்சு. ஃபாதர், நீங்க பண்ண விஷயம் சரியில்லை. கண்டிப்பா நீங்க சொன்ன வார்த்தைகளுக்கு பீ பண்ற மாதிரி இருக்கும். நானும் விட மாட்டேன் இப்படின்னு ரொம்ப கோவமா வீணா எதையுமே புரிஞ்சிக்காம போறா. அங்க பின்னாடியே கரண்டா இந்த பவரோட இருக்கிற அந்த பொண்ணு கேக்குறான், மேஜஸ்டி நீங்க அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்களா? வேணாம், எதுவுமே அங்க பண்ண வேணாம். ஏன்னா அந்த பவர் அது இப்போ ஆர்ஜினேட்டான ஒரு பியூரான பிளட்டோட இருக்கிற ஒரு சீ டிராகன் அதுவாக தான் இப்போ இருக்கு. லைஃப்லெஸ்ஸாக இருக்கிற இந்த முட்டை இதில் தான் எல்லாமே இருக்கு. அதனால எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பண்ணலனாலும் இது கண்டிப்பாக ஒரு பேரழிவை தான் கிரியேட் பண்ணும். அதாவது இவங்க கையில் ஒரு முட்டை இருக்குல்ல, அதுவும் ஒரு டிராகனுடைய முட்டை தான். அதனால எல்லாமே உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முட்டையும் இந்த சீ கிளான் இதையும் உன்னால ஒண்டி தான் காப்பாற்ற முடியும். மேஜஸ்டி, நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன். கண்டிப்பா இந்த முட்டையை ரிவைவ் பண்ணுவேன். அங்க இந்த டைம்ல அந்த கீ மூலமா நம்ம ஆளு இங்க இருக்கான். அங்க கரண்டா அந்த பதவியில இருக்க அந்த லேடி அவங்க நம்ம ஹீரோவையும் பாக்குறாங்க. சீன் அப்படியே நிஹாவுக்கு அவனை நோக்கி வரும். ஆளோட பிளான் என்னன்னா அந்த டிராகனுடைய முட்டை அதை ஒண்டி இவன் கூட ஃபியூஸ் பண்ணிட்டானா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன, எல்லா கிரியேச்சரும் இவன் சொல்றதை கேட்கும். அப்படி பண்ணிட்டா நம்ம தான் இங்க எல்லாமே, நம்மள யாராலையுமே தடுக்க முடியாது. லார்ட் நிஹாக் உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கா. யாரு என்னன்னு கேட்டா, சீ கிளான்ல இருந்து வந்திருக்கேன், உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவ சொல்லிருக்கா. சீ கிளானா? நானே யோசிச்சேன் என்ன பண்ணலான்னு. பலியாடு தன்னால மாட்டுது. வர சொல்லு. இந்த சைடு கரண்டா பிரின்சஸா இருக்கிற அவங்க டிராகனால ஆரம்பிச்ச இந்த கிளான் இது மொத்தமா டிராகனாலேயே கடைசியில அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி கடைசி வரைக்கும் என்னால இந்த முட்டையை ஹர்ச் பண்ண முடியல. இதுதான் எங்க தலைவிடின்னு நினைக்கிறேன். இப்படிதான் நாங்க கடைசியில அழிஞ்சு போனோம் அப்படின்னு எழுதியிருக்கோம் என்னவோ. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அது உண்மையா இருந்தா எதுக்காக உங்ககிட்ட டைடு ஃபோர்ஸ் அது இருக்கு, அதே மாதிரி அந்த டிராகன் முட்டை அது எங்க இருக்கு? எனக்கு இந்த மாதிரி நடக்கும் தெரியும். அதனால டிராகன் முட்டையை எனக்குள்ளேயே நான் ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஃபியூஸ் பண்ணனால இந்த சீ கிளானோட ஒரு புது கிங்கா நான் தான் இப்போ இருக்கேன். என்னது, நீங்களும் ஒரு கிங்கா? நீ சொல்றது உண்மைதான், ஆனா டெக்னிக்கலா நான் இறந்து போயிட்டேன். இது எல்லாமே உனக்கும் தெரியணும்னு சொல்லி தான் ஏற்பட்ட ஒரு விஷயத்த பத்தியும் உனக்கு சொல்ல இருக்கேன். திடீர்னு அவங்க மோந்து பாக்குறாங்க. ஆமா, என்னாச்சு? எதனால நீங்க மோந்து பாக்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, உன்கிட்ட டிராகனோட ஸ்மெல் வந்துச்சு, அதான். இப்படி இவ சொல்லும் போது நம்ம யூக்கு நல்லாவே புரியுது அது வேற யாரும் இல்லை, டைலோட டிராகன் ஆரா. அந்த ஸ்மெல்லு தான் இவளுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உன்னை பார்க்கும் போது எனக்கு தெரியுது நீ ஒன்றும் ஒரு பேடான பர்சன் இல்லை. உன்னோட ஆரா அதுவும் ஒரு நல்ல பர்சன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால தாராளமா இந்த ட்ரெஷரா இருக்கிற இந்த விஷயத்த நீ வச்சுக்கலாம். நான் இது வரைக்கும் பாதுகாத்த அந்த டைடு ஃபோர்ஸ் அதை நான் உனக்கு தரேன். ஒரு கிஃப்டா இதை அக்செப்ட் பண்ணிக்கோ. ரொம்ப நன்றி. உங்க ஆர்வம் மாதிரி ஏதோ ஒரு எனர்ஜி பால் நம்ம ஹீரோவோட கைக்கு வரும். அந்த லேடியும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறைய ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா எனக்கு ஒரு ப்ராமிஸை பண்ணு. கண்டிப்பா. என்ன விஷயம்? இந்த பிளானட்டை விட்டு போகும்போது உன்னோட ஹோம்லேண்டுக்கு போ. அதே மாதிரி எல்லாத்தையுமே நீ தான் நல்லா பாத்துக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் விஷயங்களே மாறப்போகுது. இல்ல புரியல, இந்த பிளானட்னா இப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா அந்த இடத்துல எல்லாமே அப்படியே சுக்குநூறா உடைய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அப்படியே பிரசன்ட்டுக்கு வரான். நம்ம யூ கிட்ட ஏதோ ஒரு எனர்ஜி ஆர்வம் மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கும். அதுதான் இந்த கிளானோடைய ஆர்டிஃபேக்ட். இந்த கிளானோட பவரும் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. அந்த ஆர்டிஃபேக்டை பார்த்து ஆளு ரொம்ப ஆச்சரியமாகறான். இதுதான் ஐ ஆஃப் டைடு. இது சீ கிளானோட கிங்கா இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஒண்டிதான் கிடைக்கும். இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. கடல்ல ஒண்டிதான் பயன்படுத்த முடியும். மழை பெய்யும் போதும் இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இது யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 ஃபார்மா இதால டிஃப்ரெண்டா ஷிஃப்ட் ஆக முடியும். அது ஹாஸ்ட் மேலே தான் டிபெண்ட் ஆகுமே. இதோட ஃபர்ஸ்ட் பவர் என்னன்னா, நம்ம ஹீரோக்கு சீல இருக்கும் போது ஒரு பெரிய அளவில் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிடைக்கும். அதை வச்சு கடலையே தனியா பிரிச்சு அவனுக்குன்னு ஒரு பாதையை கிரியேட் பண்ண முடியும். ரெண்டாவது பவர் என்னன்னா, எல்லாத்தையுமே இவனால கடலுக்குள்ள கட்டுப்படுத்த முடியும். டீப்பான கடலுக்குள்ள பயங்கரமான எத்துக்கொய்க்க கிரியேட் பண்ண முடியும். தேர்டு, பீஸ்ட் எம்பரர் ஃபார்ம்ல இருக்கிற கிளேனியா டிராகன் அதால சமன் பண்ண முடியும். அதுகிட்ட சீயோட கர்ஸான பவர் அது இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அது அப்படி இன்கேஸ் அழிஞ்சு போயிட்டா இல்ல இறந்து போயிட்டாலும் திரும்பவும் அதை ரீசமன் பண்ண முடியும். என்ன, ஒரு 72 ஹவர்ஸ் வெயிட் பண்ணா போதும். நம்மளால இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். என்னது, ஒரு எம்பரர் டைப்ல இருக்க கிளேனியா டிராகனா? அதை என்னால இப்போ சமன் பண்ண முடியுமா? இன்னொரு சைடு வீணா அந்த ஸ்கெலிட்டன் கிங்கை தாக்குறா. அங்க பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படுது. ஆனா சீ கிங்க்கு அங்க எதுவுமே ஆகல. ஏன்னா ஒரு அண்டடு
அப்பா நீங்க பண்ணது சரியில்ல. ஏன்னா தேவையில்லாம டைடு ஃபோர்ஸ் அந்த பவரை எனக்கு கொடுக்காம ஒரு அவுட் சைடரா இருக்கிற இன்னொருத்தங்க அவங்களுக்கு நீங்க குத்துருக்கீங்க. அந்த பவர் தான் இப்போ நம்ம யூ கிட்ட இருக்கு. நம்ம யூ வேற வெறுப்பேத்துற மாதிரி கேட்கிறான். ஆமா வீணா, நீ கேட்குற அந்த பவர் அது இதுவான்னு பாரு, மரியாதையா எனக்கு கொடு. ஆனா அதுக்குள்ள நம்ம யூ தேர்டு ஃபார்மா இருக்கிற அந்த டிராகன் அதை சமன் பண்ண அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விங்கோட இருக்கிற ஒரு டிராகன் அது அப்பியர் ஆகுது. அதோட சைஸே ரொம்ப பெருசா இருக்கும். அது அப்பியர் ஆகும் போது அந்த இடமே ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. அங்க இதை பாக்குற வீணா ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அவளுக்கு சுத்தமா ஐடியா இல்ல அந்த டைடு பவர்ல இப்படியெல்லாம் ஒரு பவர் இருக்கான்னு வாயை பொழுதுன்னு பாக்குறான். ஆமா இது என்ன, இப்பதான் இந்த பீஸ்ட பத்தி தெரியுது. இது சீ சோல் பீஸ்ட் கிளேனியா டிராகன், ஒரு எம்பரர் கிளாஸ்ல இருக்க ஒரு பீஸ்ட் தான் இது. இதோட பிளட் லைன் ஒரு லெஜெண்டரியான பிளட் லைனா இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் டேலண்ட் என்னன்னா, எப்போ இது வாட்டர் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு ஏரியால இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் இதோட ஆட்ரிபியூட் அது எல்லாமே அப்படியே ட்ரிபிள் ஆயிடும். அதே மாதிரி ஆப்பனன் டிராகனா இல்லாம இருந்தா அட்டாக் பவர் இன்னமும் அதிகமா இருக்கும். இதால தன்னைத்தானே அழிக்க முடியும். அதே டைம்ல மத்தவங்களுக்கும் இதால ஹீலிங்கை கொடுக்க முடியும். இதுகிட்ட என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்குன்னா டிராகன், வாட்டர், கோஸ்ட், சவுண்டு, இந்த மாதிரி ஒரு பவரோட இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பங்கமான டிராகன் இருக்கு. உங்க சீ கிங்கே ரொம்ப ஆச்சரியமா வர்றாரு. ஏன்னா அவருக்கே தெரியாது இந்த மாதிரி ஒரு டிராகனை வர வைக்க முடியும்னு. நீ டிராகனா இரு, என்னவா வேணா இரு, எனக்கு ஒன்றும் அதை பத்தி கவலை இல்லை. இந்த இடத்துலயே உன்னோட கதையை நான் முடிக்கிறேன். அவ மேல இருக்கிற அந்த பாய்சனஸான லிக்விடை வச்சு அவ தாக்குறா. அது எல்லாமே டிராகன் மேல படலான்னு போகும். ஆனா டிராகன் பிரெத்தை வச்சு தாக்கும் போது எல்லாமே அப்படியே டிஃப்ளெக்ட் ஆயிடுது. அந்த அட்டாக்கும் டைரக்டா வீணா மேல பாயுது. என்னோட வெனம் அது ஏன் இப்போ ஒர்க் ஆகல, எதுனால நான் இங்க மாட்டிக்கினேன்? நான் ஒரு காட் டியல்ல இருக்க ஒரு பீஸ்ட், என்னால எப்படி சாதாரணமான ஒரு எம்பரர் லெவல்ல இருக்க பீஸ்ட் கிட்ட தூக்க முடியுது? இல்ல நான் ஒன்றும் விட மாட்டேன். அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் மாதிரி ஒரு விஷயத்த அவ கிரியேட் பண்றா. இதனால அவளால எல்லா இடத்துலயும் அங்கேயே டெலிபோர்ட் ஆக முடியுது. திடீர்னு அந்த பெரிய டிராகனுக்கு பின்னாடி வரா. அதை பார்க்குற அந்த டிராகனும் திரும்ப அவங்க தாக்கும். அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறா. ஏகப்பட்ட ஜெல்லி ஃபிஷ்ஷை கொண்டு வரா. டெரிட்டரி எக்ஸ்டெக்ஷன் இப்படின்னு ஒரு பவரை பயன்படுத்துறா. இதனால அவளோட டென்டக்களும் எல்லா பக்கத்துல இருந்தும் அப்படியே டிராகனை பிடிக்க பாக்குது. ஆனா அதோட சோனிக் வேவ் முன்னாடி அந்த டென்டக்களால அங்க நிக்க முடியல. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே பிஞ்சிக்கின்னு போகுது. அந்த ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷும் அப்படியே அழிஞ்சு போகுது. ஆனா ஒரு சில ஜெல்லி ஃபிஷ் அப்படியே ஓட்டிக்கும். அதுல இருக்க பாய்சன் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், உன்னை ஒரே அடியில நான் மொத்தமா முடிக்கிறேன். அங்க முடிக்கலான்னு கிட்ட வரும்போது டிராகனோட அப்பியரன்ஸை பார்த்து அவர் ரொம்ப பயந்து போறா. ஏன்னா அதோட அப்பியரன்ஸே கொடூரமா இருக்கும். அது மேல வர அந்த ஆரா அதுவும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா ஜெல்லி ஃபிஷ் பட்ட ஒரு இடமும் பாய்சனால அஃபெக்ட் ஆயிருக்கும். அங்க இதனால எல்லா இடத்துலயும் ரத்தமா அப்படியே ஊத்தும். வீணாக்கு அங்க அவ்வளோ சந்தோஷம். நீ என்னதான் ஒரு பவர்ஃபுல்லான பீஸ்டா இருந்தாலும் என்னோட பாய்சன் முன்னாடி உன்னால நிக்க முடியாது. இன்னமும் கொஞ்ச நேரத்துல பாய்சனோட எஃபெக்ட்னால நீ முட்டி போட போற என் முன்னாடி. ஆனா நம்ம யூ இதெல்லாம் பாத்துக்கின்னு ரொம்ப காமா தான் இருக்கான். அப்படியாமா? கிளேனியா டிராகன், சீக்கிரம் அவளை ஒரே கடியில மொத்தமா முச்சு விடு. அங்க அதே மாதிரி அந்த டிராகனும் பண்ணும். அவ வாயில வசமா மாட்டிக்கிறான். நான் பாய்சனை இன்னமும் அவ வெளிப்பாத்தினே இருக்கான். நீ என்ன பண்ணிருக்க? நீ என்ன கிரேசியா? ஏன்னா நீ பண்ண விஷயத்தால உன் டிராகன் அது மொத்தமா அழிய போகுது. உன் பீஸ்டும் இங்கே சாக போகுது. நீயும் கண்டிப்பா சாவ. கிளேனியா டிராகன், உன்னோட பவர்ஃபுல்லான பிரெத்தை வெளிப்பத்த அதே மாதிரி செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணு. அங்க இதை கேட்கிற அவர் ரொம்ப ஆச்சரியமாவரா. என்னது, தன்னை தனி அழிக்கணுமா? நீ என்ன பைத்தியமா? ஹேய் டிராகன், முட்டாள் டிராகன், அப்படி பண்ணாத, என்னை போக விடு, நான் தப்பிக்கணும். ஆனா அந்த பிளாஸ்ட் பெரிய அளவுல ஆகும். அவ்வளவுதான், அங்கே அந்த டிராகனோட கதையை முடியுது. அந்த இடம் முழுக்க ஒரே புகை மூட்டமாகுது. புகை மூட்டை கலைஞ்சக்கப்புறம் அவளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அங்க யூவும் வீணா கிட்ட தான் வரான். வீணாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு. நான் இப்பயும் என்னால இந்த விஷயத்த ஒத்துக்க முடியல. எதுக்காக உன்ன மாதிரி ஒரு அவுட் சைடர் கிட்ட இந்த டைடு வேவ் அந்த பவர் இருக்கு. உண்மையை சொன்னா இந்த பவரை அடையிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. ஏன்னா போயும் ஒரு பவருக்காக மொத்த கிளானையும் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க. அதனால உனக்கு கிளியரா இந்த பவர் கிடைக்கவும் கிடைக்காது. என்னது, எனக்கு கிடைக்காதா? உண்மையை சொன்னா என்னால அந்த பவரை அடையவும் முடியாது அப்படின்னு அவ ஸ்மைல் பண்ணிங்கன்னு அங்க இறந்து போறா. அவ எதுக்காக அடைய முடியாது அப்படின்னு சொல்றானா, இவளால இந்த பவரை இன்னரேட் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவும் அதே தான் சொல்லியிருப்பாரு. வீணா உன்னால பவரை இன்னரேட் பண்ண முடியல, அதனால தான் நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு. அங்க வீணாவோட கதையும் அப்படியே முடியுது. இன்னொரு சைடு வாண்டரிங் ஸ்பிரிட்டா சில ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அங்கங்க இருக்கும்ல, அதுங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. அங்க ஸ்பிரிட் கிங்கும் வராரு. அவரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பயந்துங்கன்னே கேக்குறான், ஆமா நீங்க என்ன என் கூட சண்டை போட போறீங்களா? ஆனா ஒரு கிட்ட அவரோட வெப்பனை அப்படியே கீழே போடுறாரு. அவரோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா மறையும் போது கடைசியா ஒரு 2 வார்த்தைகளை அவரு சொல்றாரு, ரொம்ப நன்றி வாரியர். அதே மாதிரி இப்போ அந்த பவர் உன்கிட்ட தான் இருக்கு. நீ தான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு
மறைஞ்சு போனோடனே அந்த இடத்துல இது வரைக்கும் மக்களாம் இந்த ஒரு ஸ்பிரிட்டும் அங்க வரும். அதுங்களும் ரொம்ப சோகமா அங்க இங்கன்னு அழுவ ஆரம்பிக்கும். அட முட்டாள் மாதிரி அழுவ வேணாம், உங்களோட கிங்கு அவரு இந்த நரகத்தை விட்டு ஃப்ரீ ஆயிட்டாரு. ஃப்ரீ ஆகி அவரு திரும்ப போயிட்டாரு. அதனால நீங்க அங்க இங்கன்னு தெரியறதுக்கு என்ன நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஹியூமனா நான் உங்களோட ரிவெஞ்சை எடுக்கிறேன். ஏன்னா அந்த நீஹாக்கு அவன் தானே இது எல்லாத்தையுமே பண்ணான். நானும் அவனை பழி வாங்கணும், உங்களுக்காகவும் நான் சேர்த்து பழி வாங்குறேன். அதனால நான் உங்க கிங்கா இருக்கேன், என்ன ஃபாலோ பண்ண நீங்க தயாரா? அவ்வளவுதான். இதை கேட்டோன்னே சீக்லானோட ஒரு ஸ்பிரிட்டும் நம்ம ஹீரோக்கு உதவி பண்ணுவது. நம்ம ஹீரோ ஒரு புது ஃபீச்சரை அன்லாக் பண்ணியிருக்கான். அது என்னன்னா, எப்போ நம்ம அரைஸ் அப்படின்னு சொல்றானோ எல்லாருமே இங்க வருவாங்க. சிம்பிளா சொன்னா சோலோ லெவலிங்ல எப்படி ஸ்பிரிட்ஸா வர வைப்பான், அதே கதை தான். அவனுக்குன்னு ஒரு ஆர்மி இருக்கு, அவனுக்குன்னு ஒரு டிராகனும் இருக்கு. அவ்வளோதான், இன்னிலேருந்து சீக்கிங்கா நான் இருக்க போறேன். அதனால எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் இதுக்கு மேல இப்படின்னு நம்மளால சொல்ல இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இதுக்கப்புறம் தான் இன்னமும் மாசா இருக்கும். ஏன்னா குயின் சொன்ன மிஷினை எப்படியோ நம்மளால முடிச்சிட்டான். அதனால குயின் மூலமாவும் ஒரு பீஸ்ட் நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். அந்த கிளின் அந்த பீஸ்ட் தான். அதை நம்மளால டீம் பண்ணுவோன்னா என்ன கதை எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக வாட்ச் பண்ணலாம். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். அதே மாதிரி இந்த எபிசோடுக்கு ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டை பண்ணி விடுங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. அப்போதான் எனக்கும் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.